விக்கி ப்ரோஸின் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 2025 22ஆம் தேதியிலிருந்து அப்படியே 28ஆம் தேதி வரைக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாரம் தொடங்கின திங்கள், செவ்வாய்க்கிழமை அப்படியே இரவு வரைக்கும் சந்திராஷ்டம நாளுங்க. அப்போ இயல்பாகவே சந்திராஷ்டமம் ஒரு பெரிய நல்ல அமைப்புகளை செய்யாது. சந்திரன் கூடுதலாக உங்களுக்கு 6ஆம் அதிபதினு வந்துருவாரு. அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மாதிரியான சாதகமற்ற நிலை முதல் 2 நாளைக்குங்க. அப்போ பெருசான எந்த விதமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகளோ ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கான விஷயமும் வாழ்க்கையை தொடங்குறதுக்கான அமைப்புன்ற மாதிரி வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை அந்த திங்கள் செவ்வாய்க்கிழமை எந்த விதமான அமைப்புகளையும் முடிவெடுக்கிறதோ போய் பார்க்கறதோ ஒரு மாதிரியான சைன் பண்றதோ மாதிரியான விஷயத்த கும்பராசிக்காரங்க கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மனசு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே புதன்கிழமையிலேருந்து சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சந்திரமே வந்து 8, 9, 10ஆம் இடத்தோட வருவார். 9ஆம் இடத்துல அருமையான மங்கள யோகத்தில் இருப்பாருங்க. செவ்வாயோட இணைஞ்சிருப்பாரு, குருவின் பார்வையில் இருப்பாரு. 9ஆம் இடத்துல ஒரு 2.5 நாளைக்கு ரொம்ப நல்ல தன்மையா இருக்கும். புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் ஓரளவுக்கு பிற்பகுதி வரைக்கும். வெள்ளியோட கடைசியில இருந்து அவரே அப்படியே நீச்சமா மாறக்கூடிய அமைப்பு. அப்ப என்ன அந்த தொழில் ஸ்தானத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு பேமெண்ட் வராம இருக்கிறது, லாபம் கண்ணுக்கு தெரியாம இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்ன்ற மாதிரி இந்த வாரத்தினுடைய முதல் 2 நாளும் பிற்பகுதியில 2 நாளும் ஒரு மாதிரியான சுமாரான அமைப்பு. இடைப்பட்ட அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த புதன் வியாழன் வெள்ளி அமைப்புகள் ஒரு அளவுக்கு நல்ல தன்மையில் இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம்ங்க. அதனால பெரிய நகர்வுகள், பெரிய மாற்றங்கள், மாணவர்கள் முக்கியமான இடத்துல கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கான விஷயத்தை சூஸ் பண்றது, அந்த நாள்ல ஒரு முக்கியமான நபரை போய் மீட் பண்றது மாதிரியான விஷயங்களை இப்போதைக்கு இந்த ஒரு வாரத்துல தள்ளி போட்டு பண்றது ஒரு நல்ல தன்மையாக இருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 கடைசி வாரத்துல.